ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜெர்னி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வர ஐஆர்சிடிசில இருந்து ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்டருங்கிற போஸ்ட்டுக்கு ஜாப் ரெக்குவயர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு சேலரியா ஸ்டார்டிங்கே 30,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் எதுவுமே இந்த ஜாபுக்கு கிடையாது. வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணி கேண்டிடேட் சூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு ஃப்ரெஷர்ஸும் எலிஜிபிள், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா பிஎஸ்சி, பிபிஏ, எம்பிஏ படிச்ச கேண்டிடேட்ஸ் இந்த ஜாபுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றது எப்படி, ஏஜ் லிமிட் என்ன, அதர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க நம்ம சேனலுக்கு நீங்க கொடுக்குற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் நெக்ஸ்ட் வீடியோ நாங்க போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஐஆர்சிடிசி அதன் ரீஜியன்ல இருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1 ஏப்ரல் 2026 அன்னைக்கு இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்டருங்கிற போஸ்ட்டுக்கு வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 84 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸா வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுல கேண்டிடேட் சூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியா 30,000 per month இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு அதர் அலவன்சஸ் எல்லாம் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்ச கேண்டிடேட்ஸ், ஆர் பிபிஏ எம்பிஏல கல்னரி படிச்ச கேண்டிடேட்ஸ், ஆர் பிஎஸ்சி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்ஸ் படிச்ச கேண்டிடேட், எம்பிஏல டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்ச கேண்டிடேட்ஸ் தாராளமா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நீங்க ஒரு கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டிஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன் கீழே படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் உங்ககிட்ட இருந்தா போதும், நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு ஏஜ் லிமிட்டா யூஆர் கேண்டிடேட்ஸுக்கு மேக்ஸிமம் 27 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷனும், ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷனும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸுக்கு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்திருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேனுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் உங்களுக்கு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஸ்டேட்ஸ்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ரெக்குவயர்மெண்ட்ஸை பொறுத்து வேற ஸ்டேட்ஸ்ல இருந்தாலும் நீங்க வில்லிங்னஸ் அங்க போய் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. மேல மென்ஷன் பண்ணியிருக்க நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட கரண்ட் ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்தியன் ரயில்வேஸ் ஆர் ஐஆர்சிடிசில ஒர்க் பண்ணிட்டு இருக்க கேண்டிடேட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ற கேண்டிடேட் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன் போத் வெர்பல் அண்ட் ரிட்டன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு நீங்க ஒர்க் பண்ற ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ்க்கு தமிழ், கன்னடா, மலையாளம் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அடிஷனல் அட்வான்டேஜஸா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாப் நீங்க வரணும்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. இவங்க இதுல கொடுத்திருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஃபுல்லா ஃபில் பண்ணி தேவையான ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் உங்களோட போட்டோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இதுல உங்க இன்டர்வியூக்கு மென்ஷன் பண்ணியிருக்க பிளேஸுக்கு நீங்க வரணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கிரெடென்ஷியல் அண்ட் பர்சனல் இன்டர்வியூல நீங்க பர்ஃபார்ம் பண்ற பேசஸ்ல உங்களை ஷார்ட் லிஸ்டிங் பண்ணி அதுல செலக்டர் ஆகிற கேண்டிடேட்ஸுக்கு தான் போஸ்டிங்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்க்கு தகுந்த மாதிரி மெரிட் லிஸ்ட்ல செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு அடிஷனலா வெயிட்டிங் லிஸ்ட்ல கேண்டிடேட் செலக்ட் பண்ணி வச்சுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இன் கேஸ் ஃபர்ஸ்ட்ல செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் யாராவது ஜாபுக்கு வரலன்னா செகண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்க கேண்டிடேட்ஸ் அதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான சேலரிஸ் பத்தி இங்க டீடைலா கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு மந்த்லி சேலரி ஸ்டார்டிங் 30,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம நீங்க 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அலவன்ஸ் 350 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு அதே 100% அலவன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 6 to 12 ஹவர்ஸ் நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா அதுல 70% அலவன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லெஸ் தென் 6 ஹவர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30% அலவன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம நீங்க வேற ஏதாவது ஸ்டேஷன்ஸ்ல போய் நைட் ஸ்டே பண்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு லாட்ஜிங் அலவன்ஸா 240 rupees இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க ஹாலிடேஸ், கவர்மெண்ட் ஹாலிடேஸ், நேஷனல் ஹாலிடேஸ் எதுலயாவது ஒர்க் பண்றீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு 384 rupees எக்ஸ்ட்ரா போனஸா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் நீங்க 35 இயர்ஸ்க்குள்ள இருக்கீங்கன்னா உங்களுக்கு 1,400 rupees per month, 36 50 இயர்ஸ்க்குள்ள இருக்கீங்கன்னா 2,000 rupees per month உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸுக்குள்ள பெனிஃபிட்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க மெடிக்கல் பாலிசியை சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்குள்ள ஸ்கோப் ஆஃப் ஒர்க் பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் பத்தி இங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நீங்க ஃபுட் ப்ரொடக்ஷன், குவாலிட்டி அண்ட் சர்வீஸ் எல்லாம் மானிட்டரிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கேட்டரிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மேன் பவர்ஸ், மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாப் பியூர்லி கான்ட்ராக்ட் பேஸ்டு ஜாப் தான்
சொல்லியிருக்காங்க. எந்த சுச்சுவேஷன்லயும் இது ரெகுலர் ஆர் பர்மனன்ட் பண்ணணும்னு நீங்க ரிக்வஸ்ட் பண்ண முடியாது, பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலா 1 மந்த் பீரியட் உங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஜாப் அவுட் வர மாதிரி இருந்தாலோ இல்ல அவங்க அனுப்புற மாதிரி இருந்தாலும் 1 மந்த் பீரியட் உங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லீவ்லாம் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி இந்தியன்ஸ் மட்டும் தான் அந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. நீங்க ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப் ஆர் பிஎஸ்யூஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க என்ஓசி சர்டிபிகேட் சப்மிட் பண்ணிட்டு தான் இன்டர்வியூ அதுக்கடுத்த ப்ராசஸ் எல்லாம் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஐஆர்சிடிசி ரிசர்வ்ஸுக்கு இந்த ஜாபை மாடிஃபை பண்றதுக்கு, கேன்சல் பண்றதுக்கு, போஸ்டிங்ஸ்ல ஆல்டர்னேட் பண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு எலிஜிபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் அவங்க போஸ்டிங்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி டிடியா அவங்க 25,000 rupees ஃபர்ஸ்டே டெபாசிட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஜாப் விட்டு போறப்ப அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இன்டர்வியூக்கு வந்துட்டு போறதுக்கு, வாக்கினுக்கு வந்துட்டு போறதுக்குலாம் எந்த சார்ஜஸும் அவங்க பே பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் எபிலிட்டி டு சால்வ் த ப்ராப்ளம் டிசிஷன் எடுக்கிறது அவங்க பிரில்லியண்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு வரப்ப பே பண்றது, ஃபுட்டுக்கு உள்ள காஸ்ட் எல்லாமே நீங்க ஓனா ஸ்பெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டேட் அண்ட் பிளேஸ் ஆஃப் இன்டர்வியூ எல்லாமே அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல அப்லோட் பண்ணிருக்கோம், அதை செக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. இங்க அவங்க அந்த பிளேசஸ் பத்தியும் கொடுத்திருக்காங்க. சென்னையில தான் நமக்கு இன்டர்வியூ நடக்குது. 25th ஏப்ரல், 27th ஏப்ரல், 28th ஏப்ரல் மார்னிங் 10:30 இருந்து ஈவினிங் 5:30 வரையும் நமக்கு இன்டர்வியூ நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. இதை அப்படியே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டு இங்க உங்களோட ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை ஒட்டிடுங்க. இங்க உங்களோட நேம் எழுதிட்டு இங்க உங்களோட ஃபாதர் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம் எழுதுங்க. இங்க உங்களோட கம்யூனிட்டி பேரை எழுதுங்க, என்ன கம்யூனிட்டில வரீங்களோ அதை எழுதுங்க. எக்ஸர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா அதுக்குள்ளதை எழுதுங்க. இங்க உங்களோட நீங்க இப்ப பிரசென்டா எந்த அட்ரஸ்ல தங்கிருக்கீங்களோ அந்த அட்ரஸ் எழுதுங்க. உங்களோட லேண்ட்லைன் நம்பர் ஆர் ஆல்டர்னேட்டிவ் போன் நம்பர் எதுவோ அதை எழுதிருங்க. நெக்ஸ்ட் இங்க உங்களோட இமெயில் ஐடி எழுதுங்க. இங்க உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் எழுதிட்டு இங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதிருங்க. இங்க உங்க ஜெண்டர்னு இருக்க இடத்துல நீங்க மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல்னு கொடுத்துருங்க. மேரிட் ஸ்டேட்டஸ்ல நீங்க மேரிடா அன்மேரிடாங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. இங்க ஆதார் நம்பர்னு இருக்க இடத்துல ஆதார் நம்பரை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இங்க உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு கேட்டிருக்காங்க. நீங்க என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதை இங்க கொடுத்துட்டு எந்த டூரேஷன்ல கம்ப்ளீட் பண்ணீங்க, ஃபுல் டைமா பண்ணீங்களா, பார்ட் டைமா பண்ணீங்களா, எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க் ஸ்கோர் பண்ணீங்க, எந்த இன்ஸ்டிடியூஷன் ஆர் யூனிவர்சிட்டிஸ்க்கு கீழே படிச்சீங்க, எல்லா டீடைல்ஸும் இங்க கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா எந்த கம்பெனில ஒர்க் பண்ணீங்க, நீங்க என்ன சேலரி வாங்கிட்டு இருந்தீங்க, எந்த பீரியட்ல இருந்து எந்த பீரியட் வரையும் ஒர்க் பண்ணீங்க, என்ன ரோல்ல ஒர்க் பண்ணீங்கிறத இங்க கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இங்க லாங்குவேஜ் நவுன் இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் எல்லாம் ஸ்பீக் பண்ண தெரியுமோ அது எல்லாத்தையும் இங்க எழுதிருங்க. என்ன லாங்குவேஜ் எல்லாம் ரைட் பண்ண தெரியுமோ அது எல்லாத்தையும் இங்க எழுதிருங்க. நெக்ஸ்ட் இதுல மென்ஷன் பண்ணிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிடுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு உள்ள ப்ரூஃப், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அதுக்குள்ள ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த்துக்குள்ள ப்ரூஃப், 10th 12th மார்க் ஷீட் ஆர் பர்த் சர்டிபிகேட், கேஸ்டுக்குள்ள கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதர் சர்டிபிகேட் ஏதாவது நீங்க கிளைம் பண்றீங்கன்னா அதுக்குள்ள சர்டிபிகேட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச் பண்ணி இதுல உங்க மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸுக்கு வாக்கின் வரப்ப எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. பிளஸ் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லையும் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க், இவங்களோட அப்ளிகேஷன் லிங்க், உங்களோட அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா கம்பல்சரி இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.